நயன்தாரா கைவசம் ஏகப்பட்ட திரைப்படங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதுல முக்கியமான திரைப்படம் நானும் ரவுடி தான். ஏன்னா அந்த படத்துல நயன்தாரா கூட நம்ம விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு மேடை விழாவில் விஜய் சேதுபதியை பார்த்து ஒரு தொகுப்பாளர் இங்க இருக்கிற ஹீரோயின்ஸ்ல யாரை நீங்க கடத்துவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நயன்தாரா அப்படின்னு கையை காமிச்சிருக்காரு. நானும் ரவுடி தான் படத்துல இவரு கமிட் ஆக அதுக்கான ஆப்ஷனை தந்தது யாருன்னா நயன்தாரா தானா. ஏன்னா இந்த படத்துல நயன்தாரா தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே உறுதியாயிடுச்சு. ஹீரோவா யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு படக்குழுவினர் வந்து தேடுதல் வேட்டையில இருக்கும்போது விஜய் சேதுபதி நடிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சாய்ஸை தந்தது நயன்தாரா தானா. கதைப்படி நயன்தாரா ஒரு காது கேட்காம இருக்கிற ஒருத்தவங்க, மத்தவங்களோட லிப் ரீடிங்க வச்சுதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சோ அந்த தருணத்துல நயன்தாராவை கடத்துறதுக்காக ஒரு கும்பல் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்க நயன்தாரா போலீஸ் கிட்ட போக முடியாம ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன்னா கடத்தல் கும்பலும் போலீஸ்காரங்களும் எப்போ ஒண்ணு சேருவாங்கன்னு தெரியாது. மீடியா கிட்ட போனாக்கா வெளியே தலை காட்ட முடியாது அப்படிங்கறதால ஒரு தலை சிறந்த ரவுடியை கொண்டு வந்து தனக்கு காவலா வச்சுக்கலாம் அப்படின்னு விஜய் சேதுபதியை நாடுறாங்க. விஜய் சேதுபதி வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய காவலனா இருக்கிறாரு. தாரா காது கேட்காதவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் விஜய் சேதுபதிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. நயன்தாராவை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சம்பளமா நயன்தாராவையே கேட்டுறாருன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் படத்தோட பாக்கி கதை. இது நீங்க தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும். ஆனாலும் படத்தை பத்தி எதனாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்ததுன்னா உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. திரு சரத்குமார் அவர்கள் திரு கமலஹாசன் அவர்கள் தூண்டிவிட்டு தான் நாங்கள் செயல்படுவதாக இப்போ ஏதோ ஒரு